என் தங்கப்பிள்ளையே, ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை பௌர்ணமி விடியலான இன்று திருவோண நட்சத்திரம் வந்திருக்கின்ற நேரம். இன்று வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய இந்த பேரதிர்ஷ்ட நாளில் எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் உனக்கான இரட்டிப்பு நற்செய்தியோடு இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த 2 நல்ல செய்தி உன்னை தேடி வரும். ஒரு நல்ல செய்தி கிடைத்தாலே போதும், சந்தோஷத்தில் நான் திளைப்பேனே என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு நான் இரட்டிப்பு நற்செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன். பல நாட்களாக நீ எதிர்பார்த்து நின்ற ஒரு விஷயம், பல நாட்களாக இது நமக்கு நடந்து விடாதா என்று நீ ஏக்கத்தோடு பார்த்து நின்ற ஒரு விஷயத்தை இன்று உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. இந்த உலகத்தில் உண்மை என்பது யாரிடத்திலும் ஒரு மருந்துக்கு கூட கிடையாது. ஒவ்வொருவரினுடைய மனதிலும் ஒரு நாடகம்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் அவரவர் தேவைக்கு மட்டுமே நடிக்கிறார்கள் என்பதனையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் யாரையும் மதிப்பதும் இல்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையாக பேசுகின்ற மனிதர்கள்தான் பல இடங்களில் வெளியேற்றப்படுகின்றார்கள். நடிப்பவர்களுக்குத்தான் இந்த உலகம் கை கொடுக்கும் என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகி இருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், எவ்வளவுதான் இது போன்று நடந்து கொண்டாலும் நிச்சயமாக பின்னாளில் எந்த ஒரு பொய்யையும் சொல்லிவிட்டோமே என்கின்ற ஒரு மனப்பதற்றமோ ஒரு மனக்குழப்பமோ வெளிப்படையாக இருக்கின்ற இவர்களுக்கு ஒருபோதும் வந்துவிடாது. யார் மறைக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாள் குற்ற உணர்ச்சியினாலேயே வீழ்ந்து போவார்கள் என்பதனை மறந்து விடாது. அவர்களுக்கு இருக்கின்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையின் பல முக்கிய முடிவுகளை நீயே எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் சென்று நீ முடிவுகளை எடுக்க கேட்டாயானால் உன் வாழ்க்கையை இவர்கள் கேள்விக்குறியாக மாற்றிவிடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. நல்லவராக இருப்பது கடினம் அல்ல, ஆனால் நல்லவராக வாழ்வது மிகவும் கடினம். நாம் எதையும் அதிகமாக விரும்பினோமானால் அது விரைவாகவே நம்மை விட்டு விலகிச் சென்று விடுகிறது என்று யோசிக்கிறாயா? அப்படியானால் நீ விரும்பிய உன்னுடைய நம்பிக்கைக்கு அது உண்மையாக இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு உண்மையான நம்பிக்கையை கொடுக்க அது தயாராக இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, உன்னை விட்டு விலகுகின்ற எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ எப்பொழுதும் மனம் வருந்தி நிற்க வேண்டாம். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதன் முடிவு கடைசியில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அதன் முடிவு இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ மனம் கலங்கி நிற்காதே. எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்காதே. உன்னை சுற்றி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி உன்னை மேலும் மேலும் பேரானந்தத்திற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நடந்து முடிந்தது அத்தனையிலும் உன் வாழ்க்கை உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்படி வாழ வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, பௌர்ணமியின் விடியல் வெள்ளிக்கிழமையினுடைய விடியலாகவும் இந்த வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளை தரக்கூடிய விடியலாகவும் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது இந்த நாளை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. இந்த நாளில் உனக்கு இந்த வாழ்க்கை சொல்கின்ற ஒவ்வொரு பாடத்தையும் நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு நான் இருந்து தருவதை நீ உணரும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் உன்னால் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் அல்லவா? நீ நினைப்பது எல்லாம் என்னவென்று
நிச்சயமாக உன்னால் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியும். இனி எதற்குமே நீ கலங்கிவிட வேண்டாம். எந்த விஷயத்திற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ பதற வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் அத்தனையையும் உண்மைகளையும் எடுத்துச் சொல்லி உன்னை பேரானந்தப்படுத்துவதை நீ புரிந்து கொள்ள முடியும். அம்மா சொன்னது போல உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட நேரத்தை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடாதே. இந்த வாழ்க்கை உனக்கு தருவது போன்ற ஒரு நம்பிக்கையை, உனக்கு கொடுத்தது போன்ற ஒரு நம்பிக்கையை வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பக்குவப்படுத்தவும் உன்னை நல்வழிப்படுத்தவும் ஒவ்வொரு நாளும் நீ செல்கின்ற ஒரு தவறான பாதையிலிருந்து உன்னை நல்வழிக்கு அழைத்து வரவும் எப்பொழுதும் உனக்கு தெய்வம் உறுதுணையாக இருக்கிறது. எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை இது போன்ற வாய்ப்புகளை கொடுத்து விடுவதில்லை. எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை இது போன்ற சந்தர்ப்பங்களை தந்து விடுவதில்லை. ஆனால் உனக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது என்றால் அதனை இன்றே நீ அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றே அதனை உன் வாழ்க்கையில் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் வந்து தருகின்ற இந்த மாற்றங்கள் இனி எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையாக நிலைத்து நிற்பதை நீ உறுதி செய்ய வேண்டும். இவை அத்தனையும் ஆடி மாதத்தில் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் ஒருபோதும் மாற்றிவிட முடியாது என்பதனை புரிந்து கொள். யார் நினைத்தாலும் உன்னுடைய வெற்றியை உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது என்பதனை புரிந்து கொள். மாற்றங்களை ஏற்றுக்கொள். யாரிடமும் போராடாதே, எவரிடமும் விவாதிக்காதே. வாழ்வது சில காலம் மட்டும்தான். நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ அமைதியாக கடந்து செல்ல வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் அதை மற்றவர்கள் எவ்வளவு ஏளனமாக நினைத்தாலும் இந்த வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமாக உன்னை முன்னேற வைக்கும். இந்த வாழ்க்கையின் ஒரு உச்சத்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும். அன்று உன்னை தூற்றியவர்கள் எல்லாம், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதும் மற்றவர்களை அவ்வளவு குறைவாக எடை போட்டு விடக்கூடாது. யார் எந்த நேரம் எப்படியான ஒரு வாழ்க்கையை மாறுவார்கள், எப்படியான ஒரு வாழ்க்கையை தனக்குள் மாற்றிவிடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் மற்றவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படாதே. சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும், சில விஷயங்கள் தெரிந்தும் தெரியாமல் இருப்பதும் நிச்சயமாக உன்னுடைய மரியாதையை இந்த வாழ்க்கையில் காப்பாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்களினுடைய விஷயங்களுக்குள் அதிகமாக மூக்கை நுழைத்தால் கடைசியில் அவமானங்கள் மட்டுமே எஞ்சி நிற்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. சில மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நாம் பெரிய இடத்தில் இருக்கின்றோம், நாம் மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், தனக்கு கீழாக இருப்பவர்கள் எல்லாம் எப்பொழுதும் இப்படித்தான் இருப்பார்கள், இவர்களை எல்லாம் நாம் மதிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்ற எண்ணத்தோடு இருப்பார்கள். யாருடைய நிலைமை எப்பொழுது எப்படி மாறும் என்பது இங்கு யாராலும் கணிக்க முடியாத விஷயம். எப்பொழுது என்ன நடக்கும் என்பது யாராலும் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளும் நேரம் இவர்கள் தலைகுனிய வேண்டிய நேரம் வரும். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும் பொழுது எல்லாமும் மாறும். எல்லா விஷயங்களும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை வெற்றியையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு விரும்பியதை விரும்பியபடி நான் கொடுக்க நினைக்கும் பொழுது நீ எதற்கும் கலங்காமல் முன்னே வந்து கொண்டே இரு. நான் இருந்து இந்த மாற்றத்தை உனக்கு நடத்தும் நேரம். வராகி என்றால் யார் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இந்த வராகியினுடைய அன்பு என்ன செய்யும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இனி என்ன நடந்தாலும் என் பிள்ளையினுடைய சந்தோஷத்திற்கு பொறுப்பெடுத்து நிற்கின்ற இந்த வராகி சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அதை நடத்தி தருவேன் என்று. என் குழந்தையே, இதுவரையிலும்
நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேல் நீ பெறக்கூடிய சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததற்காக கலங்காதே. நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எண்ணி சந்தோஷப்படு. என் பிள்ளையே, எப்பொழுதுமே ஒருவரினுடைய தோல்வி இன்னொருவரினுடைய வெற்றி கிடையாது. நாம் ஒன்று சேர்ந்து பெறுவதுதான் வெற்றியாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இன்னொருவனை வீழ்த்தி அப்படிப்பட்ட ஒரு வெற்றி இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு தேவையில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எதுவாக நடந்தாலும் சரி, எப்பொழுதும் கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தமில்லையோ அதுபோலவே நம்மை பற்றிய மற்றவர்களின் எண்ணமும் சிந்தனையும் ஒருபோதும் உனக்கு சொந்தமில்லை என்பதனை புரிந்து கொள். மற்றவர்களினுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் ஒருபோதும் நீ பலனை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள். யாரும் எப்படி நடந்து கொண்டாலும் இந்த வாழ்க்கை அதற்குரிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்காக அழுது பார்த்தால் அன்பினுடைய வழி என்னவென்று தெரியும். ஒருவருக்காக வாழ்ந்து பார்த்தால் அன்பினுடைய அர்த்தம் என்னவென்று தெரியும். ஒருவரிடம் அன்பு காட்டி பார்த்தால் அன்பு என்னவென்று தெரியும். வாங்கி கொள்வதில் இல்லை அன்பு, கொடுக்கப்படுவதுதான் அன்பு என்பதனை புரிந்து கொண்டாலே இங்கு பலருமே மற்றவர்களை வெறுக்க மாட்டார்கள். உண்மையான விஷயங்கள் இங்கு யாருக்கும் புரியவில்லை. வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்று தெரியவில்லை. வாழ்கின்ற காலம் எத்தனை காலம் என்று தெரியாமலேயே இத்தனை போராட்டங்களை போராடி கொண்டிருக்கின்றார்கள். தம்மோடு இருப்பவர்களை தான் அன்போடு பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. தம்மோடு இருப்பவர்களை நாம் சுயநலமில்லாமல் அவர்களுக்கான நம்பிக்கையை நாம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எது நடந்தாலும் மற்றவர்களை குறை சொல்வதும் எப்பொழுதும் மற்றவர்களை வேடிக்கை செய்வதுமாகவே இருந்து கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கை ஒரு நாளும் நம்பிக்கையை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எதற்காகவும் கலங்காமல், எதற்காகவும் நீ வருந்தாமல், அதிர்ஷ்ட நாள் கைகளில் கிடைக்கும் பொழுது அந்த நாளில் உனக்கான வெற்றியை தேடி நீ பயணம் செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையை, சட்டென்று ஒரு நொடியில் நீ அடைய வேண்டிய விஷயங்கள் பல உன் கைகளை விட்டு சென்றிருக்கின்றது. இனியும் இதையெல்லாம் நினைத்து கலங்கி விடாமல், இனியும் இதையெல்லாம் யோசித்து நீ வருந்தி விடாமல், உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ இனிமேலாவது உறுதியாக பெற்றுக்கொள். இனிமேலாவது நீ மனத்தெளிவோடு ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்றுக்கொள். சூழ்நிலை கைதிகளாக மாறி இருக்கின்ற சில மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறார்கள், ஏது கொடுக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு இவர்களை எல்லாம் விட்டு நீ சற்று தூரம் விலகி இருப்பதே உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காக நான் வரும் வரையில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எதையுமே நினைத்து நீ வருந்த வேண்டாம். எதை பற்றியும் யோசித்து நீ கலங்க வேண்டாம். உனக்கான நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனையையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். என் நேரம் என்ன நடக்கும் என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்தது எல்லாமும் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உறுதியான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கட்டும். எப்பொழுதும் போல
இந்த பொழுது உன் வாழ்க்கையின் வெற்றி பொழுதாக மாற வேண்டும். இது தாயானவளினுடைய ஆசிகளை உனக்கு கொடுத்துவிடும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.